ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் vlogger இன் கனடா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கனடாவில் நம்ம இந்தியன் க்ராசரிஸ் வெஜிடபிள்ஸ்லாம் என்ன விலைக்கு விற்கிது, நம்ம இந்தியன் ரேட்டோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ அதிகமாக இருக்குது, அண்ட் ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு கனடாவில் வாழ்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம 80s 90s நம்ம வாங்கி சாப்பிட்ட இந்தியன் ஐட்டம்ஸ்லாம் இங்கே கனடாலவே கிடைக்கிது. அதையும் இந்த கடை முழுக்க சுற்றி உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனடாவில் உள்ள மற்ற ஸ்டோர்ஸ்க்கும், அதாவது சூப்பர் ஸ்டோர், வால்மார்ட்க்கும் இந்த மாதிரியான இந்தியன் க்ராசரி ஸ்டோருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்தவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இங்கே நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்தே கொண்டு வந்திருப்பாங்க. ஐ மீன் இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அதனால டேஸ்டெல்லாம் கொஞ்சம் அதே மாதிரி வரும். இங்கே உள்ள ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கும்போது டேஸ்ட் நம்ம ஊரில் சாப்பிட்ட மாதிரி நமக்கு கிடைக்காது. எஸ்பெஷலி இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குல்ல, மேங்கோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்போட்டா, பப்பாயா, அதெல்லாம் இந்தியாவிலேருந்தே இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. சில ஐட்டம்ஸ் இங்கேருந்து வரும். கேரட், காலிஃப்ளவர்லாம் இங்கேயே விளைவிச்சிடுவாங்க. மற்றபடி நம்ம இந்தியன் ஸ்பெஷாலிட்டிஸ், வெண்டைக்காய் எஸ்பெஷலி, இதெல்லாம் வந்து இந்தியன் வெண்டைக்காய்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்தியன் க்ரோசரி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சம்மர், அதே மாதிரி ஃபெஸ்டிவல் சீசனில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொங்கல் அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கரும்பு கிடைக்கும். சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் மேங்கோஸ் இருக்கும். ஜென்ரலாக ஒரு வெரைட்டி தான் இருக்கும், பட் இந்த மாதிரி சம்மர் சீசனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் எஸ்பெஷலி காலிஃப்ளவர். இந்த மேங்கோ பார்த்திங்கன்னா $2.99 ஒரு எல்பிக்கு கொடுத்தாங்க. இதே காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் ரேட்டு தான் $2.5 போட்டிருந்தாங்க. இதே ஆஃப் சீசனில் வந்திங்கன்னா கொஞ்சம் ரேட் டிஃபர் ஆகும். பட் மோஸ்ட்லி இங்கே காலிஃப்ளவர் விளையிறதுனால என்னவோ தெரில, ரொம்ப சீப்பாக இந்த கடையில் கிடைக்கும் எஸ்பெஷலி. அண்ட் ப்ரோக்லி பார்த்திங்க அப்படின்னா $3.5 பெர் பீஸ் போட்டிருந்தாங்க. இது வந்து எல்பியில் கொடுக்கல. சம்டைம்ஸ் இது எல்பிலையும் வரும், சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் ரேட்டும் வரும். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா சில லோக்கல் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே சீப்பாக கிடைக்கும். அதுவும் ரொம்ப சீசன்ஸில் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா நல்லாவே சீப்பாக கிடைக்கும். லோக்கல் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், ஆப்பிள், இந்த எஸ்பெஷலி காலிஃப்ளவர், அது எப்போயுமே இங்கே வந்து ரொம்பவே ஆஃபர் ரேட்டில் ரொம்ப சீப்பாக பெர் பீஸ் அந்த மாதிரி ரேட்டில் கொடுப்பாங்க. பட் அதே சமயம் நீங்கள் சூப்பர் ஸ்டோர், வால்மார்ட் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேட் கிடைக்காது. கம்பேரிட்டிவ்லி இங்கே தான் கம்மி, சூப்பர் ஸ்டோர், வால்மார்ட்டில் அதிகம்னு என்னால் சொல்ல முடியல. சில ஐட்டம்ஸ் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்தியன் க்ராசரி ஸ்டோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளோட நாட்டு காய்கள் எல்லாமே இங்கே கொஞ்சம் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இங்கே முருங்கைக்காய் கிடைக்கும், இந்த முள்ளங்கி கிடைக்கும். இந்த முள்ளங்கி பார்த்திங்கன்னா ஆஃபரில் கொடுத்தாங்க, பட் எனக்கு பார்த்து வாங்க தெரிலன்னு நினைக்கிறேன். நல்லா இல்லை, ரொம்ப நச்சுன்னு இருந்தது. இங்கே எஸ்பெஷலி மாங்காய், முருங்கைக்காய், இந்த மாதிரி நம்மளோட நாட்டு காய்கள்லாம் நல்லாவே கிடைக்கும். இதோ முருங்கைக்காய் வச்சுருக்காங்க பார்த்திங்களா. ஆனால் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு எல்பி, அதாவது இங்கே ஒரு எல்பிங்கிறது ஒரு 45 கிராம்ஸ் கம்மி. நம்ம ½ கேஜிக்கு ஒரு 45 கிராம்ஸ் கம்மி வெயிட்டில் தான் போடுவாங்க. எனக்கு தெரியல, நம்ம ஊர்லலாம் ஐ ரிமெம்பர் ஒரு ₹5 ₹10 நான் முருங்கைக்காய் வாங்கி சாப்பிட்டேன், ஞாபகம் இருக்குது. இப்போ எவ்வளோக்கு விற்குதுலாம் எனக்கு தெரியல, பட் யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்பி கணக்கு தான். ஒரு எல்பி பார்த்திங்கன்னா 5.30 சென்ட்ஸ் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ½ கேஜிக்கு 45 கிராம்ஸ் கம்மி எடுத்தோன்னா $5.30. அப்போ கேல்குலேட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்தியா ரேட் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு பஞ்ச் ஆஃப் மின்ட் பார்த்திங்க அப்படின்னா $2.60ங்க. இதுவும் பார்த்திங்கன்னா சில நேரத்துக்கு இது வந்து ரொம்ப குறையாது, பட் 1.5லேருந்து 2.6 சென்ட்ஸுக்கு வைக்கும். இங்கே கருவேப்பிலை விற்பாங்க, அது கூட பார்த்திங்கன்னா $4 $5க்கு வந்துடும். நம்ம ஊரில் வந்து கொசரு கேட்டு வாங்குவோம்ல, இப்போ ஐ திங்க் அதெல்லாம் தரதில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் நிறைய காய்கறி வாங்கினா கொஞ்சம் கருவேப்பிலை கொடுப்பாங்க, இங்கே அப்படி கிடையாது. கருவேப்பிலை கூட வந்து ஃபஸ்ட்டு கிடைக்கவே கிடைக்காது. அப்படி ஒரு வேளை இருந்தது அப்படின்னா ஒரு பேக்கெட்டில் வந்து ஒரு 100 கிராம்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு $4 $5 கிட்ட கொடுப்பாங்க. நம்ம ஊர் நாட்டு கத்திரிக்காய்ன்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆஃபரில் இருந்தது, $1.25 சம்திங் ஆஃபரில் இருந்தது. கேரட், காலிஃப்ளவர்லாம் நான் முன்னவே சொன்ன மாதிரி கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். மேபி இங்கேயே விளையிறதுனாலன்னு நினைக்கிறேன். இந்த கடைக்கு நான் எஸ்பெஷலி வருது இந்த முருங்கைக்காய், மாங்காய், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெண்டைக்காய் வாங்குறது தான். ஏன்னா இங்கே சூப்பர் ஸ்டோர், வால்மார்ட்டில் பார்த்திங்கன்னா நாட்டு வெண்டைக்காய் வந்து கிடைக்காது. அதுக்கு பதிலாக சைனீஸ் வெண்டைக்காய் தான் கிடைக்கும். ஸோ அதுக்காகவே நான் வந்து இந்தியன் க்ராசரி சூஸ் பண்ணுவேன். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட லைக் இந்த பருப்பு வகைகள், இட்லி அரிசி, பாஸ்மதி ரைஸ் எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். ஒரு லெமன் பார்த்திங்கன்னா ஒரு எல்பி வந்து $3.99. கிட்டத்தட்ட வந்து $60 வச்சு கால்குலேட் பண்ணிக்கோங்க நீங்களே எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. எல்பி கணக்கு தான், லெமன்ஸ்லாம் கவுண்ட் கிடையாது. சில கடைகளில் வந்து பெர் பீஸும் கவுண்ட் போட்டிருப்பாங்க, $1 அந்த மாதிரி விற்பாங்க.
பட் இங்கே வந்து எல்பி கணக்கில் போட்டிருந்தாங்க. லைம் தனியாக இருக்கும், லெமன் தனியாக இருக்கும். நமக்கு வேணால் வாங்கிக்கலாம். ஆப்பிள்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு இங்கே உள்ள ரேட்டும் இந்தியா ரேட்டும் எனக்கு ஒரே மாதிரி தாங்க தோணும். இங்கே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஆப்பிள்ஸ் இருக்கும். க்ரீன் இருக்கும், எல்லோ கலரில் இருக்கும், அப்புறம் நம்மள ரெட்லேயே நிறையா எனக்கு பேர் தெரியல, நிறையா வெரைட்டிஸ் இருக்கும். அந்த ரேட் பார்த்திங்கன்னா $1.5 பெர் எல்பியிலேருந்து 2.5 3.5 வரைக்குமே இருக்கும் ஆப்பிள்ஸோட ரேட்டு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த டேரோ ரூட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்பி 1.99 சென்ட்ஸ்க்கு வந்து விற்றுட்ருந்தாங்க. இங்கே உள்ள ஃப்ரூட் செக்ஷன் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஊரில் நம்ம விரும்பி சாப்பிட்ட சில பழங்கள் வந்து அதே டேஸ்ட்டில் வந்து இங்கே கிடைக்கும். எஸ்பெஷலி இந்த குட்டி கோவா, இது வந்து கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு எல்பி பார்த்திங்கன்னா 3.99 கொடுத்தாங்க. இது வந்து பார்க்க க்யூட்டாக குட்டியாக இருக்கும், பட் அந்தளவுக்கு ஸ்வீட்டாக இருக்குது. இதுக்கு பக்கத்தில் உள்ள கோவா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து எனக்கு நாட்டு தக்காளி வந்து கிடைக்கல. அது வந்து ரொம்ப காயாக இருந்தது. எனக்கு அவசரமாக தேவைப்பட்டதுனால பெங்களூர் தக்காளி எடுத்துட்டேன். அது ரொம்ப சீப்பாக இருந்தது, 99 சென்ட்ஸ் தான் ஒரு எல்பி. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மளோட பப்பாயா, நமக்கு கிடைக்கிற அந்த சப்போட்டா, இது எல்லாமே இந்த கடையில் கிடைக்கும். அண்ட் மேகி பார்த்திங்கன்னா யாராவது மேகி லவர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து 50 சென்ட்ஸ் போட்டிருக்காங்க ஒரு பேக்கெட். இதே நீங்கள் சூப்பர் ஸ்டோர் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 சென்ட்ஸ்க்கே கிடைக்கும். பட் ஆனால் லிமிட் இருக்குது. யூ கேன் டேக் ஒன்லி 4 அந்த மாதிரி லிமிட் இருக்கும் சூப்பர் ஸ்டோரில். இங்கே லிமிட் கிடையாது, பட் 50 சென்ட்ஸ் ஒரு பேக்கேஜ். இங்கேயும் சம்டைம்ஸ் ரேராக வந்து 25 சென்ட்ஸ் ஆர் 26 சென்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. பட் மேக்ஸிமம் எப்போயுமே இந்த இந்தியன் க்ராசரிஸ்லாம் 50 சென்ட்ஸ்க்கு தான் நான் பார்த்துருக்கேன். இது எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்கிற சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் வந்து பருப்பு வகைகள் தான். ஈவன் வந்து மில்லட்ஸ் கூட இங்கே கிடைக்குங்க. நமக்கு கிடைக்காத மில்லட்ஸே சொல்ல முடியாது. நம்ம நார்த் சைடு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதுலேருந்து சவுத் இண்டியன்ஸ் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ, திணை, ராகி, எல்லா விதமான மில்லட்ஸுமே வந்து இங்கே இருக்கும். நான் இங்கே மெயினாக வர்றது பார்த்திங்கன்னா இட்லி அரிசிக்கு தான். முன்னாடி வந்து இங்கே இட்லி அரிசி கிடையாது. பட் நாங்கள் வந்து சொன்னோம் இங்கே நிறையா சவுத் இண்டியன்ஸ் இருக்கோம், ஸோ வந்து இட்லி அரிசி வைங்கன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து இட்லி அரிசி வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. பிகாஸ் இதுக்காக நாங்கள் வேறு எங்கேயாவது போகிற மாதிரி இருக்கும். இது அவங்களோட பிராண்ட் தான், பட் இந்த ரைஸும் நல்லா தான் இருக்கும். இட்லி ரைஸும் வச்சுருப்பாங்க, இட்லி ரவான்னு ஒன்று இருக்கும். ஸோ அது போட்டும் வந்து தெலுங்கு பீப்புள் வந்து தே மேக் இட்லி, ஸோ அதுவும் இங்கே கிடைக்கும். அண்ட் தென் எல்லா ஸ்பைசஸும் இருக்குங்க. நம்ம நாட்டு மருந்து கடையில் பார்க்குற மாதிரி வந்து ரோஜா இதழ்லேருந்து எனக்கு நிறையா பேர் தெரியல. நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பைசஸாக இருக்கட்டும், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிற ஸ்பைசஸாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கும். பட் கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஆஃப்கோர்ஸ் நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாத்தோட ரேட்டும். ஒரு 100 கிராம்ஸ் பார்த்திங்கன்னா $3 $4 இந்த மாதிரி விற்பாங்க. இப்போ நம்ம ஊரில் அது 50 ருபீஸ்க்கு கிடைக்குமா இருக்கும். மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்தியாவிலேருந்து வரும்போதே பேக்டாக வாங்கிட்டு வந்துடுவேன். பிகாஸ் அதெல்லாம் கெட்டு போகாது இல்லையா, ஸோ அதனால் வாங்கிட்டு வந்துடுவேன். ஜீரகம், சோம்பு, ஏலக்காய், ட்ரை ஜிஞ்சர், இது எல்லாமே நான் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்துடுவேங்க. இங்கே வந்து ஏதாவது எமர்ஜென்சிக்கு தீர்ந்து போனால் மட்டும்தான் வாங்குவேன். இந்த கடைக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம சவுத் இண்டியன்ஸ் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோமோ அதில் ஒரு 97% வந்து இவங்க கவர் பண்ணிடுவாங்க. எல்லாமே இங்கே இருக்கும். எனக்கு வந்து ஒன்றே ஒன்று தான் இந்த கடையில் மிஸ் ஆகும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம இதயம் நல்லெண்ணெய். அதுவே சாப்பிட்டதுனால வேறு எந்த நல்லெண்ணெயும் எனக்கு பிடிக்காது. பட் அந்த நல்லெண்ணெய் இங்கே இருக்கும் நல்லெண்ணெய், பட் அந்த பிராண்ட் இங்கே இருக்காது. இங்கே உள்ளது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் அதுக்கு மட்டும் நான் வேறு கடைக்கு போய் வாங்கிப்பேன். பட் மற்ற இது எல்லாமே A to Z எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். இந்த கெச்சப்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேட் போட்டுருக்காங்க, $3.99 நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் கிடைக்கும். உங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டோரில் நீங்கள் ரொம்ப தேடணும். பட் இங்கே வந்து நிறைய வெரைட்டி வச்சுருப்பாங்க. ஒன்லி டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறம் ஸ்பைசி டொமேட்டோ கெச்சப்னு நிறைய வெரைட்டி கிடைக்கும். அண்ட் தென் இது ஃபுல்லாக நம்மளோட சின்ன வயசில் சாப்பிட்டா அவ்வளோ பிஸ்கெட், ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும். யாராவது லோக்கலில் இருந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அதை பாருங்கள். இந்த பொருளை மட்டும் வாங்காதீங்க. வந்து ஃபிக்கு, அதுக்கப்புறம் வந்து நிறைய பாதாம் ஹனியில் ஊற வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா. ஐ ட்ரைட் இட் ஆக்சுவலி. பட் உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே பீனட்ஸ் தான் இருந்தது. வெளியில் அந்த அப்பியரன்ஸ்க்காகவோ இல்லை ஏமாத்துறதுக்காகவோ வாட்டவர், அவன் வந்து வெளியில் மட்டும் அந்த லேயரில் வந்து பாதாமும் ஃபிக்கும் வச்சுருந்தான். ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் அ ரியல் ஹனி ஆர் நாட், பட் இட் சீம்ஸ் இட் டசன்ட் ஹாவ் அ எனஃப் ஃபிக் ஆர் பாதாம் இன் இட், ஒன்லி பீனட் ஆக்சுவலி. அதில் கூட கொஞ்சம் ஃப்ராட்தனம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் வாங்குறது கிடையாது. அண்ட் தென் டில்டா பிராண்ட் பாஸ்மதி ரைஸ். இங்கே வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளோட எல்லா அரிசியும் இந்த கடையில் கிடைக்காது. பாஸ்மதி ரைஸ் வந்து கிடைக்கும். சோனா மசூரி இல்லை பொன்னி ரைஸ் வந்து இங்கே கிடைக்காது.
இந்த பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 எல்பி $10 கிட்டத்தட்ட ஒரு ₹600. 4 எல்பினா கிட்டத்தட்ட ஒரு 1.25 கிலோ வரும்னு நினைக்கிறேன் அரிசி. அது பார்த்திங்கன்னா ஒரு ₹600 ₹650 கிட்ட வரும் நம்ம இந்தியன் ரேட்டுக்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா. அண்ட் இவங்கக்கிட்ட வந்து நான் வெஜிடேரியன் இருக்காது, பட் தே டூ ஹாவ் எ எக்ஸ் அண்ட் மில்க். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கனடா, த்ரூ அவுட் கனடா உங்களுக்கு வந்து எக்லேயும் மில்க்லேயும் அவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்காதுங்க. மோரார்லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். வி கேனாட் கம்பேர் வித் காஸ்கோ, பட் வென் கம்பேர் டு சூப்பர் ஸ்டோர், வால்மார்ட் அண்ட் வித் இந்தியன் க்ராசரி ஸ்டோர், மோரார்லெஸ் வந்து ரேட் ஒரே மாதிரி தான் இருக்கும். மேபி 50 cents இந்த மாதிரி வேணால் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் நம்ம ஊரில் கிடைக்கிற மாஸா, ஃபேண்டா இது எல்லாமே இங்கே கிடைக்குங்க. அது இப்போ நம்ம ஊர்லேயே கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் டைம் வந்தப்போலாம் என்னால் கண்டுபிடிக்க முடியல எந்த கடையிலையும். பட் இங்கே வந்து அந்த மாஸா, ஃபேண்டா அந்த மாதிரி பிராண்ட், அதுக்கப்புறம் பன்னீர் சோடா கூட கிடைக்கும் சம்டைம்ஸு. ஆனால் நம்மளோட சவுத் இண்டியன் பிராண்ட் கிடையாது, ஏதோ நார்த் இண்டியன் பிராண்ட் வச்சுருப்பாங்க. நம்ம சவுத் இந்தியாவில் வந்து காலி மார்க் சோடாலாம் இருந்ததில்ல, அந்த மாதிரி கிடையாது. போவன்டோ, தம்ஸ்அப், ஃபேண்டா, மாஸா இந்த மாதிரி நம்மளோட சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. இந்த 90s கிட்ஸ்லாம் யாராவது இருந்திங்கன்னா, இங்கே நம்ம அப்போ குட்டி குட்டி வயசில் இருக்கும்போது சாப்பிட்ட வந்து இந்த ஆரஞ்சு மிட்டாய், அதுக்கப்புறம் வந்து சூட மிட்டாய்லாம் சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரில, அதெல்லாம் கூட இங்கே கிடைக்கும். ஆக்சுவலாக இவளுக்கு என்னன்னே தெரியாது தியாவுக்கு. அது ஒரு கேண்டின்னு சொல்லவும் அவள் வந்து கவரை வந்து லிக் பண்ணி காட்டிகிட்டு இருந்தா வேணும்ன்ட்டு. பட் அவள் சாப்பிட மாட்டான்னு தெரியும், அதனால் வாங்கலை. நான் சின்னதாக இருக்கும்போது கடையிலலாம் ஏதாவது காசு கொடுத்தோம் அப்படின்னா, சேஞ்ச் இல்லைன்னா உடனே இந்த மிட்டாய் கையில் கொடுத்து விட்ருவானுங்க. நான் எஸ்பெஷலி இந்த கடைக்கு வரும்போது பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு ஒவ்வொன்றா இதுதான் அதுன்னு ஏதாவது சொல்லி கதை சொல்லிகிட்டே இருப்பேன். அவங்களும் ரிப்பீட்டடாக அதே கதையை கேட்டுகிட்டே இருப்பாங்க. பட் அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ இல்லையோ தெரியல, பட் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அண்ட் இது பாருங்கள், எஸ்பெஷலி நம்மளோட பொரி உருண்டை ஸ்கொயர் ஷேப் அண்ட் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். பட் அந்தளவுக்கு டேஸ்ட் இஸ் நாட் குட்ங்க. ஓகே தான், சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வந்து ஒரு பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா $2.5 ஆக்சுவலி. இட்ஸ் நாட் ஒர்த் இட், பட் ஓகே. அண்ட் இது வந்து ஜீரக மிட்டாய். நம்ம ஊர் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குதா, நம்ம குட்டி வயசில் சாப்பிட்ட ஸ்நாக்லேருந்து வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லாமே. இப்போ நான் வீடியோவில் காமிச்ச இந்த க்ராசரிஸ் தான் நான் வாங்கினேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு $110 கிட்ட வந்தது இந்த வீக்குக்கு. பட் நீங்கள் ரைஸ் எல்லாம் இன்ஃபேக்ட் ஆட் பண்ணக்கூடாது, பிகாஸ் அது வந்து ப்ரொலாங்காக எனக்கு வரும், ஒரு 1 monthக்கு அது வரும். பட் கம்பேரிட்டிவ்லி இது தாங்க ரேட்டு கிடைக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சீக்கிரமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.